ஒரு அழகான பச்சை காட்டில் டினோ என்ற சின்ன டைனோசர் வாழ்ந்தது. அது ரொம்ப கியூரியஸ், புதிய விஷயங்கள் இன்னைக்கு பெருசா சம்பவம் பண்றோம். ஹே டைனோ, இன்னைக்கு எங்க போறோம்? தெரியலடா, அப்படியே கால் போன போக்குல போக வேண்டியதுதான். அதுவும் சரிதான், வா போலாம். என்னடா மச்சான், இன்னைக்கு ஒண்ணுமே கிடைக்கல. பேசாம நம்ம நேத்து போன அந்த மரப்பொந்துக்கே போயிருக்கலாம். நீ ஒரு ஆர்வ கோளாறு. நீ பண்ண வேலையில அந்த எறும்பு எல்லாம் காண்டாயிடுச்சு. டேய், அது என்னடா மச்சான்? வட பக்கத்துல போலாம். டேய் மீனு, என்னடா அது? தெரியலடா, ஒருவேளை மந்திர முட்டையா இருக்குமோ? உளிருது பாரு. டினோ, டச் பண்ணாத, இது மேஜிக் இருக்கலாம். ஆனா கியூரியஸான டினோ முட்டைய டச் பண்ணியது. டேய் டினோ, எங்க போன? டேய் டினோ, ஏய் டினோ, நீ என் கண்ணுக்கு தெரியல. ஒருவேளை நீ இந்த முட்டைக்குள்ள போயிட்டியா? அது என்ன சத்தம்? புதர்களில் ஏதோ அசைகிறது. டேய் டினோ, டினோ நீ எங்க இருக்க? டேய், நான் இங்க தான் இருக்கேன். நீ எங்க இருக்க? எனக்கு தெரியலையே. என்னடா சொல்ற? நான் தெரியலையா? பொழுதுதான் மீனுக்கு புரிந்தது, தன் நண்பன் கண்களுக்கு தெரியாமல் மறைந்து விட்டான் என்று. அப்பொழுது மீனுக்கு எதிரில் இருந்த புதர் சலசலட்டது. டினோ ஓடாத. டேய் ஓடாதடா, நில்லு. நீ என் கண்ணுக்கு தெரியல, ஆனா நான் உன்னை உணர்றேன். டினோ, சரியா இருக்கியா? இருக்கேன். உனக்கு பக்கத்துல தான் கீழே விழுந்துட்டேன். பயமா இருக்கு. பயப்படாத, நான் இருக்கேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து இத சரி பண்ணலாம். இதுக்கு ஒரு முடிவு கிடைக்க நம்ம 2 பேரும் அந்த முட்டை இருக்கிற இடத்துக்கு போகணும். வா போலாம். டேய் நில்லுடா, நான் உன் கூட வரேனா இல்லையான்னு தெரியாமையே வா போலாம்னு சொல்றேன். உனக்கு வேற வழி இல்லடா கண்ணா. நீ என் கூட வந்துதான் ஆகணும். நீ மறைஞ்சு போனது என்ன தவிர வேற யாருக்கும் தெரியாது. வாடா. என்ன கண்டுபிடிக்கிற முயற்சியில நீ செத்துட்டா உன்னோட வீடு எனக்கு தானே. நீ எந்த மச்சான் இவ்ளோ நெகட்டிவா யோசிக்கிற? பாசிட்டிவா யோசி. இப்போ நீ மறைஞ்சு போயிட்டியா, உன்னை ரிகவர் பண்ண முடியாதுன்னு நீ கலெக்ட் பண்ணி வச்சிருக்கியே, அதெல்லாம் எனக்கு தானே. இருவரும் பேசிக்கொண்டே முட்டை இருக்கும் இடத்தை அடைந்தனர். மீனு அதன் அருகில் சென்று பார்த்தபொழுது முட்டை அங்கு இல்லாததைக் கண்டு அதிர்ந்தது. முட்டை வேறெங்கும் இருக்குமா என்று அங்கும் இங்கும் தேடி பார்த்தது. ஐயோ போச்சே. குள்ளநரி, உங்களுக்கு இந்த கழுகு பற்றி ஏதாவது தெரியுமா? கூர்ந்து கூறுங்கள், நான் என் நண்பனை காப்பாற்ற வேண்டும். உங்களிடம் சொல்லி எனக்கு என்ன பலன்? நீங்கள் சொன்னால் நான் கொண்டு வரும் தங்க முட்டையை நான் உங்களுக்கே தந்து விடுகிறேன். அப்படியா? சரி, சொல்கிறேன். இங்கிருந்து சில தொலைவில் இருக்கும் ஒரு குன்றின் மீது இந்த கழுகு தங்கி உள்ளது. இது அதன் முட்டை என்று நினைத்து எடுத்துச் சென்றுள்ளது. நன்றி குள்ளநரியாரே. மீனு காட்டிற்குள் நடக்கத் தொடங்கியது. அப்பொழுது ஒரு காகம் அதன் தலை நுழைய முடியாத நீண்ட கோழி இருக்கும் தண்ணீரை குடிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தது. காகம் நீரை பருகி சந்தோஷம் அடைந்தது. நன்றி மீனு அவர்களே, நீங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள்? அங்கு ஒரு கழுகு உள்ளது. அதனிடம் எனக்கு தேவையான ஒரு பொருள் உள்ளது. அதை எடுக்க சென்று கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு என் உதவி தேவைப்பட்டால் காக்கா என்று 2 முறை அழையுங்கள், நான் வந்து விடுவேன். நன்றி காகமே. டிராகன் காடுகள் மலைகளை தாண்டி நடந்து கொண்டே இருந்தது. பிறகு ஒரு இடத்தில் நின்று மேலே பார்த்தது. அங்கே அந்த குன்று இருந்தது. அந்த குன்று ஏறும் வழிகள் இல்லாமல் மிகப்பெரியதாக இருந்தது. ப்ளூ டிராகன் கீழே யோசித்துக் கொண்டு நின்றது. சொல்லுங்கள் மீனு அவர்களே, உங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுகிறது? எனக்காக இந்த குன்றின் மேல் பகுதிக்கு சென்று அங்கு அந்த கழுகின் கூட்டில் தங்க முட்டை இருக்கிறதா என பார்த்து வர வேண்டும். நீங்கள் அதை எக்காரணத்தை கொண்டும் தொடக்கூடாது. இதோ சென்று பார்த்து விட்டு வருகிறேன். ஆம் நண்பரே, முட்டை அங்கேதான் இருக்கிறது. அதை நானே எடுத்து வந்திருப்பேன். இல்ல வேண்டாம் நண்பரே, அதை தொட்டால் நீங்கள் யார் கண்ணுக்கும் தெரியாமல் மாயமாவீர்கள். என்ன உளறுகிறீர்கள்? இப்பொழுது கழுகு அதை எப்படி எடுத்து வந்தது? ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். அப்படியென்றால் அப்பொழுது நடந்ததை தெளிவாக சொல்லுங்கள். இப்பொழுது நீங்கள் பார்ப்பது போல அந்த முட்டையில் பறந்து கொண்டு பெரியதாக ஒளிர்ந்து கொண்டிருந்தது. அப்போதுதான் தீனோ அதை தொட்டான். அப்படியென்றால் ஒளிரும் நேரம்தான் அந்த முட்டைக்கு சக்தி இருக்கிறது. அப்படியாக தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். அப்படியென்றால் நீங்கள் போய் ஒளிர்கிறதா என்று பார்த்து அந்த முட்டையை எடுத்து வாருங்கள். இப்பொழுதே முட்டையுடன் வருகிறேன். விலகியே இருப்போம்.
இந்த முட்டை சூரிய ஒளி உச்சம் அடையும் பொழுதுதான் ஒளிர்கிறது. அதனால் இதை இரவுக்குள் காட்டிற்கு கொண்டு செல்ல வேண்டும். அது என்னால் முடியாது. நீங்கள் தான் இந்த உதவியை செய்ய வேண்டும். மறுநாள் காகம் சூரியன் உச்சிக்கு வரும் முன் சொன்ன இடத்தில் முட்டையை கொண்டு வந்து சேர்த்தது. அதற்குள் மீனும் அங்கே வந்துவிட்டது. இருவரும் சூரியன் உச்சியை அடையும் வரை காத்திருந்தன. தனது நண்பன் மீண்டு வந்த சந்தோஷத்தில் இருவரும் கட்டிப்பிடித்துக் கொண்டனர். என்னடா மச்சான் என்ன விட்டு ஹாப்பியா இருந்தியா? யாருன்னா நீ பார்த்த ஒரு எபிசோடு முடிக்கிறதுக்குள்ள நாக்கு தள்ளிருது. சோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய்.